இளைஞர்கள் ஏன் அண்ணனின் பின் வரும் என்றதுக்கு ஒரே காரணம், இளைஞர்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் அது நல்ல கோரிக்கையா இருந்தால் அண்ணன் KP முனுசாமி அவர்களும் அதை உடனடியாக நிறைவேற்றுவார். அந்த ஒரே காரணத்தினால் இளைஞர்கள், அனைத்து இளைஞர்களும் அண்ணன் பின் ஒற்றுமையோடவும் அன்போடவும் களத்தில் பணி செய்வோம் என்று உறுதியோட நிற்கும். நம்ம ஏன் இந்த கட்சியில இன்னைக்கு வந்து இணையறாங்க இளைஞர்கள்னு சொல்லி தம்பி சொல்லியிருந்தாரு. போன வாரத்தில் இதே ஞாயிற்றுக்கிழமை பெரிஜப்பல்ல 100க்கும் மேற்பட்டவர் நம்ம கழகத்தில் இணைஞ்சாங்க. அது ஏன் இணைஞ்சாங்க, எதுக்கு இணைகிறாங்கன்றது அண்ணன் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். கடைக்கோடு தொண்டனும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு உயர் பதவி அடையலான்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளாக நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸாம்பிளாக சொன்னார். அவர் அங்கே இருக்கிறாருண்ணே, ஆனால் நீங்களே எனக்கு எக்ஸாம்பிள் தான், நீங்களே எங்களுக்கு எக்ஸாம்பிள் தானே. நம்ம பின்தங்கிய மாவட்டமாக இருந்து அம்மாவோட ஆட்சியில் பவர்ஃபுல் மினிஸ்டர் அண்ணன், அதுவே நம்ம பின்தங்கி மாவட்டத்திலிருந்து இன்னைக்கு கழக துணை பொதுச்சாளர்ன்றது எங்களுக்கு பெரிய விஷயம். அவங்கள பார்த்து தானே நாங்கள் இந்த கழகத்தில் ஒரு கடைகளோட தண்டனும் எந்த இடத்துக்கு போய் நம்ம அந்த இடத்துல ரீச் பண்ணலான்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நீங்க தானே. கும்மைப்பள்ளி பஞ்சாயத்து, இந்திரா நகர், அகரம், நம்ம இந்த ஊர்களிலிருந்து எஸ் மாதேஷ், MBA LLB, எல்லப்பா, ஜெயபிரகாஷ், பாலாஜி, சீனிவாசன், முருகன், அமரேஷன், தேவராஜ், முனிராஜ், பிரபாகரன், முரளி, பாலு முனிராஜ், இவங்கள் தலைமையில் 850க்கும் மேற்பட்டவங்க நம்ம அண்ணன் KP MLA அவர்கள் முன்னிலையில் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம கட்சியில் இணைகிறார். అగరము ఇంద్రానగర్ తరపున ఇక్కడ విచ్చేసిన పెద్దలకి, పెద్దమ్మలకి, అన్నలకి, తమ్ముళ్ళకి, ఇక్కడ విచ్చేసిన ఒండ్రి శైలాల గారికి, సార్పమ్మిపు శైల అన్నగారికి, ఇక్కడ విచ్చేసిన పేరు పేరున మా యొక్క ధన్యవాదములు తెలుపుకుంటూ ఇప్పుడు మన తునై పొదుపు செயலாளர் வேப்பனப்பள்ளி శాసనసభ్యులు அண்ணா KPM அண்ணன் மாట్లాடிக்கொள்ள கோருச்சுனாமோ. முனிராஜ் ஆகியோருடைய தலைமையின் கீழ் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இன்று இளைஞர்கள் நம்முடைய இயக்கத்தில் இணைந்திருக்கிறீர்கள், உங்களை நான் வரவேற்கிறேன். அதே போல அன்பு தாய்மார்கள், சகோதரிகள் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறீர்கள், உங்களையும் நான் வரவேற்கிறேன். ஏனென்று சொன்னால் உங்கள் ஆசியோடு, தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் சகோதரனுடைய ஆசையோடு தான் புரட்சித் தலைவர் MGR அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் போட்டிருக்கும் எடப்பாடி அவர்களும் தமிழகத்தை 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த 31 ஆண்டு ஆட்சி காலத்தில் தான் தமிழகம் எல்லா வகையிலையும் முன்னுக்கு வந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அனைத்து வசதிகளையும் மேம்படுத்தி கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருப்பேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம், கல்வியிலே மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருந்த நம்முடைய மாவட்டத்தில் புரட்சித் தலைவர் MGR அவர்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக சத்துணவு கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய மாவட்டத்தில் 91 வேட்பாளர் என்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்று நம்முடைய மாவட்டத்தில் கல்வி மிகவும் பின்தங்கி இருக்கிறது என்பதற்காக பல கல்விக்கூடங்களை கொடுத்தார்கள். ஆரம்ப பள்ளிகளை கொடுத்தார்கள், நடுநிலைப் பள்ளிகளை கொடுத்தார்கள், உயர்நிலைப் பள்ளிகளை கொடுத்தார்கள், மேல்நிலைப் பள்ளிகளை கொடுத்தார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து புரட்சித் தலைவி அம்மா முதலமைச்சராக என்ற வரையில்
நம்முடைய மாவட்டத்தில் ஒரே ஒரு கல்லூரி தான் இருந்தது, கிருஷ்ணகிரியிலே ஒரு கலைக்கல்லூரி. நம்முடைய மாவட்டத்தில் பெண் பிள்ளைகள் படித்து உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் செல்ல முடியாத ஒரு நிலைமை. வெளி மாநிலத்திற்கோ வெளி மாவட்டத்திற்கோ தான் செல்ல வேண்டும். அதை உணர்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 8 கல்லூரிகளை கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்தினுடைய பெண் பிள்ளைகள் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர் முதலமைச்சர் ஆண்டுடனே முதலில் கிருஷ்ணகிரி ஒரு அரசு கலைக்கல்லூரி கொடுத்தார்கள், பர்கூரிலே ஒரு அரசு கலைக்கல்லூரி கொடுத்தார்கள், ஓசூரிலே ஒரு அரசு கலைக்கல்லூரி கொடுத்தார்கள், கிளமங்கலத்திலே ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தார்கள், அதே போல ஊத்தங்கரையிலே ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தார்கள், அதே போல ஒரு பெரிய பொறியியல் கல்லூரியை கொடுத்தார்கள். இப்படி பல கல்லூரிகளை கொடுத்ததால் தான் நம் பிள்ளைகள் எல்லாம் கல்லூரிக்கு சென்று படிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவானது. அப்படி உருவான பின்பு தொடர்ந்து படித்து முடித்தவுடனே வேலை கிடைக்க வேண்டும், தொழிற்சாலை கொடுத்தார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்று போச்சமலையிலே ஷூ கம்பெனி இருக்கிறது, 10,000 பெண்கள் வேலை செய்கிறார்கள். 10,000 பெண்கள் வேலை செய்வதற்கு அந்த ஷூ கம்பெனியை கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா. படித்து முடித்து விட்ட பெண் பிள்ளைகள் அனைவரும் இப்பொழுது நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் டிப்ளமோ படித்திருந்தால், பாலிடெக்னிக் படித்திருந்தால் உடனடியாக வேலை கிடைக்கிறது. அப்படி உடனடியாக வேலை கிடைப்பதற்குரிய தொழிற்சாலைகளை முழுவதுமாக கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில். எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஷூ கம்பெனியை கொண்டு வந்தார்களோ அதே போல நம்முடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இங்கே நம்முடைய தொகுதியிலே வேப்பனப்பள்ளி தொகுதி விட்ட பகுதியிலே டாடா எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வந்தார்கள். அந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல இன்னைக்கு 50,000 பெண் பிள்ளைகள் வேலை செய்கிறார்கள். 50,000 பெண் பிள்ளைகள் இங்கே மாவட்டத்தில் மட்டும் படித்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் வேலை கிடைத்து விட்டது.